வணக்கம் மக்களே. நம்ம இப்போ தொப்பூர் கணவாய் வந்துட்டோம். தொப்பூர் கணவாய் நினைவு பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஒரு பிச்சு கட்டுவாங்க போல, பயங்கரமா இருக்குதுங்க. இப்போ எவ்வளோ ஒருத்தர் பிள்ளைன்னு பாருங்க. இந்த ரோடு ஆல்ரெடி டேஞ்சரு. எல்லாம் ரோடு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த மேம்பால வேலை முடிஞ்சுன்னா அப்புறம் தொப்பூர் கணவாய் ஆக்சிடென்ட் கம்மியாகும் நினைக்கிறேன். எல்லாம் அந்த மேம்பாலம் மேலே போயிடுவாங்களா, அவ்வளோக்கு ஆக்சிடென்ட் ஆகாது. இப்போதான் ஃபுல்லாக ஆக்சிடென்ட் இப்போ கொஞ்சம் கம்மியாகுதுன்னு நினைக்கிறேன். அழகு இருக்கிற இடத்துல ஆபத்து இருக்குன்னு சொல்லுவாங்க. அது சரியாதான் போச்சு. இந்த ரோடு எவ்வளோ இருக்கு, ஆனால் ஆபத்து இருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு 144 கிலோமீட்டர் இருக்குதுங்க. டைம் இப்போவே 12:30 ஆகி போச்சு. நேரம் தம்பி தான் ஓட்டினான். அவன் கொஞ்சம் பொறுமையாக தான் ஓட்டினான். ஒரு 80-90 கூட போல. அவன் அவ்வளோக்கு ஓட்ட மாட்டான். நான் என்ன பிரச்சனை இல்லை, ஏதோ ஒரு 80 க்ரூஸ் பண்ணிட்டு போயிடுவேன். அவன்னா ரோடு வேலை பயங்கரமா இருக்குது. இங்க லாரி காருன்ட்டு மாற்றி மாற்றி ஓவர்டேக் பண்றாங்க. தொப்பூர் கணவாய் பாருங்க, அவ்வளோ பெரிய வண்டி போகுது. கஷ்டம்தாங்க, வண்டி ஏறவே மாட்டேங்குது. ஓவரில் ஃபுல் டோர். அதனால அங்கே பாருங்க, டிராக்டர்ல வீட்டு வருது ஒரு லாரி. இப்படி ஸ்ட்ரைட்டா போறாங்க. இந்த ரோடு மாதிரியே போடுறதில்ல. அங்க பாருங்க, அந்த பக்கம் போயிருக்கு. இங்கதான் மேம்பாலம். என்னாலும் இங்க டிராபிக் ஆகாது. ஆனா மேம்பாலம் மாறிச்சுன்னா டக்கு 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 டக்குன்னு நல்லா கிளியர் பண்ணிடுவாங்க. ஆனால் லாரி டிரைவர் கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்க பாவம். அவங்களுக்கு தான் கஷ்டம் இந்த ரோடு. என்ன பண்றது, வேற வழி இல்லை. இந்த ரோடு தான் போயாகணும். அதனால கஷ்டப்பட்டு தான் போகணும். லாரி அவ்வளோதாங்க. இந்த தொப்பூர் டேஞ்சர் சரியாக முடிஞ்சு போச்சு. இந்த நல்ல ரோடே வரும். வெயில் கொஞ்சம் கம்மி தாங்க. நான் எதிர்பார்த்த அளவுக்கு எனக்கு வெயில் ஓரளவுக்கு இருக்குந்தாலும் இருந்தேன். அந்த அளவுக்கு வெயில் இல்லை. ஓரளவுக்கு தான் வெயில்.
என்ன சாயந்தரம் மழை வந்தா வரும், அவ்வளவுதான். லாரிக்காரன் பறக்குறாங்க. இவ்வளோ நேரம் பண்ணிட்டு வந்தாங்க, இப்போ ஸ்பீடு எடுத்துட்டாங்க. என்ன பேட்டரி வேற, நேற்று தான் 2 பேட்டரி ஃபுல் பண்ணேன், அதுக்குள்ள ஒன்றும் சுத்தமாக சுட்டு போச்சு. இதே மாதிரி 2 பேட்டரி தான் இருக்குது. ஒரு மிட்டாய் சைஸ் இருக்குது இந்த பேட்டரி. எவ்வளோ கொடுப்பாங்க அதில்? ஒரு மணி நேரம் கூட தாங்காத இருக்கு பேட்டரி. பின்னாடி லாரிக்கார ஒருத்தர் அரைச்சு பிடிச்சி வர்றாப்புல, அது கண்டால இருக்கு. நம்ம ஊழல முன்னாடி இங்க நான் தோல்கிட்டேன். இல்ல 2 கிலோமீட்டர் இருக்கு டோல்கேட்டுக்கு. நமக்கு டோல்கேட்டு சம்பந்தம் இல்லை, நம்ம பாட்டுக்கு போகலாம். இன்னொரு 138 கிலோமீட்டர் இருக்குது. இதே மாதிரி இருந்துட்டா ரோடு போயிடுவோம் சீக்கிரம். இப்பதாங்க இன்ஜின் ஹீட்டே தெரியுது, இவ்வளவு நேரம் தெரியல. யாரா ஒருத்தர் போங்கப்பா. பரவாயில்லைங்க, 2 வீலரோட வழி கொஞ்சம் நல்லா தான் இருக்கு.